பெயின் அப்படிங்கிறது ஒரு கிருமி, அதாவது ஒரு பாரசைட். அது நம்ம தலையில் உட்காந்து ரத்தத்தை அந்த உறிஞ்சு என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு பெயின் இருக்குது, இல்லை நம்ம ரிலேட்டிவ்க்கு யாருக்குன்னா பெயின் இருக்குது அப்படின்னா தயவு செய்து கூச்சப்படாமல் சொல்லுங்கள், முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தப்பே கிடையாது. இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு பெயின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய பிடிச்சி உட்கார வைங்க. வாரத்தில் ஒரு நாள் பியூட்டி பார்லர்ஸில் சம்டைம்ஸ் என்ன மாதிரி பியூட்டிஷியன்ஸ் நிறைய பேர் லைஃப் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி போக முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெயின் மருந்தோ இல்லை ஆயிலோ ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். அது கண்ணில் படாமல் குழந்தைங்க தலையில் வாரத்தில் ஒரு நாள் உங்கள் குழந்தைங்களை உட்கார வச்சு சீப்பு போட்டு எடுங்க. இந்த மாதிரி ஆயிலோ இல்லை ஷாம்பு ஏதாச்சும் போட்டு சீப்பு போட்டு எடுங்க. அப்படியே விட்டுடாதீங்க பெயின் முடிஞ்சிருச்சுன்னு. ஏன்னா லாஸ்ட் வீக்கு ஈராக இருந்தது, நெக்ஸ்ட் வீக்கு பெயினாக மாறும். அதனால் நெக்ஸ்ட் வீக்கும் போட்டு இதே மாதிரி ஃபாலோ பண்ணி எடுங்க. ஆக்சுவலி பெயின் ஒரு எண்டமிக் கண்டிஷன். அது சம்டைம் எப்ரிமெண்ட்டாக கூட மாறும். இந்த லைஸை கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா எவ்ரிபடி ஹேஸ் டு டேக் அன் எஃபெக்ட். அப்போ தான் போகும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில குழந்தைங்களுக்கு ரொம்ப சிவியராக இருக்கும். ரொம்ப இந்த குழந்தைகளுக்கு பெயின் உட்காந்து ரத்தத்தை உறிஞ்சி ரத்த சோர்வு, அதாவது அனீமியாவே வந்துடும். அந்த செகண்டரி பார்த்திங்கன்னா மண்டையில எல்லாம் சொரிஞ்சு குழந்தைங்களுக்கு இந்த ரத்த கட்டி மாதிரி வர ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த காது பின்னாடிலாம் ஒரு நெறி கட்டுற இந்த இஷ்யூஸ், பேக்டீரியல் எஃபெக்ட் இஷ்யூஸ் இங்கெல்லாம் நெறி கட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. இட்ஸ் அ வெரி 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 அன்ஹைஜீனிக் கண்டிஷனர். ஸோ ஆக்சுவலாக இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த பெயின் லைஸு இந்த இதாலேயே நிறைய லாஸ்ட் டைம் என்கிட்ட வந்த ஒரு கஸ்டமருக்கு, ஒரு குழந்தைக்கு இந்த பெயினாலேயே கண்ணில் கூட ஒரு கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு பெயின் அப்படின்றது ஒரு சாதாரணமாக நினச்சிக்காம தயவு செய்து கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் ரிலேட்டிவ், உங்கள் ரிலேட்டிவ், உங்கள் தலையில் யாருக்கும் பெயின் இல்லாமல் உங்கள் தலையை பாதுகாத்துக்கோங்க. தேங்க்யூ.